டிராவல் பண்ணும்போது ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து டிஸ்போசபிள் டைப்பை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டைம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி தான் நான் டிஸ்போசபிள் டைப்பை சேஞ்ச் பண்ணி விடுவேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரேஷஸ் வந்து எனக்கு டிஸ்போசபிள் டைப்பை விட கிளாத் டைப்பரில் தான் அதிகமாக வந்துருக்குது. நம்பர் 3 டிராவல் ஃப்ரெண்ட்லி. கிளாத் டைப்பர்ல கொஞ்சம் லீக்கேஜஸ் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு கிளாத் டைப்பர்ல அவ்வளவா லீக்கேஜஸ் இல்லை. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டா தான், புது டைப்பர்ங்கிறதுனால சாஃப்டா இருக்கும். ஸோ பெருசா எனக்கு லீக்கேஜ் வரல. இதுவே வந்து அது கொஞ்சம் 3-4 months யூஸ் பண்ண டைப்பர் அவங்களுக்கு போட்டு விடும்போது குழந்தைங்க நேர படுக்கும் போது யூரின் வந்து லீக் ஆகாது. இதுவே வந்து அவங்க வந்து ஒன் சைடா படுக்கிறாங்க, இதர் லெஃப்ட் சைட் இல்லைனா ரைட் சைட் அப்படி படுக்கும்போது இதுல வந்து நான் லீக்கேஜ் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றேன். அதே மாதிரி டிராவல் பண்ணும்போது நான் இந்த கிளாத் டைப்பர் போட்டு விட்டு நான் அவங்களை தூக்கிட்டு போனா கண்டிப்பா என்னோட ட்ரெஸ்ல வந்து கொஞ்சம் யூரின் லீக்கேஜஸ்ல இருக்கு. ஸோ டிராவல் பண்ணும்போது நான் ஜென்ரலா இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். டிஸ்போசபிள் டைப்பர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் அகைன் நான் சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டைம் டைப்பர் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது கோகனட் ஆயில் இல்ல ஆலிவ் ஆயில் இல்ல கேஸ்டர் பிளஸ் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் போட்டு வச்சு